எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நமக்கு அருளப்பட்ட தேவ வசனம், எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தேவனால் ஆகும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர், எவரையும் பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் பொழுது அந்த மனிதனுடைய நிலைமை என்ன என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யாக்கோபனுடைய மகனாகிய யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை கர்த்தர் அதிகமாய் உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை மேன்மைப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அவர் அவரை மேன்மைப்படுத்துவதற்கு அப்பொழுது யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான் என்று சொல்லி பார்ப்பேன். யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது, மேன்மைப்படுத்தும் பொழுது அவனிடத்தில் இருந்த தகுதிகள் என்று சொன்னால், பொதுவாக நாம் மனிதர்களாக பார்க்கிற காரியங்கள்ல யோசேப்பு எந்த இடத்திலிருந்து அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொன்னால், அவனுடைய வசனம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்துல, 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அவனை தீவிரமாய் அவனை கொண்டு வருகிறார்கள். பார்வோன் யோசேப்பை அழைப்பிக்கிறான். அவன் எங்கே அந்த நேரத்தில் இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அவன் சிறைச்சாலையிலே ஒரு காவல், அதாவது காவல் பண்ணப்பட்ட ஒரு கைதியாக அவன் இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பு ஆதியாகமத்துல 40ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவன் ஒரு பொய்யான குற்றச்சாட்டிலே அவன் அங்கு கைதியாக இருக்கிறான் என்று சொல்லி, ஆகவே தன்னுடைய நிலை மாற வேண்டும் என்று சொல்லி பானபாத்திரத்தில் கேட்கிறான். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்று. அவன் எங்கே இருந்தான் என்று சொன்னால், ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு 3ஆம் வசனம் 40ஆம் அதிகாரத்துல, அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்பட்டவன். அடுத்து அவன் எப்படி அவன் அதுக்கு முன்னாடி அவன் இருந்தான்னு சொன்னா, இந்த யோசேப்பு அதற்கு முன்பாக நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால், அவன் ஒரு அடிமையாக அவன் போர்த்திபாருடைய வீட்டில் அவன் இருக்கிறான். அதை நீங்கள் வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கும்.
என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்றால், அவன் யார் என்று அங்கே சொல்வார். 39:14 வசனத்துல ஒரு காரியம் சொன்னோம். அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல அதுக்கு முன்னாடி அவனை பத்தி சொல்லி இருக்கும்போது, அவன் அடிமையாக விற்கப்பட்டான் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். அவன் போர்த்திபாருடைய வீட்டில் ஒரு அடிமையாக அவன் இருக்கிறான். அடுத்து அந்த யோசேப்பு சிறை கைதியாக இருக்கிறான். அடுத்து எபிரேயன், வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். ஒரு யோசேப்பு ஒரு உயர்வான இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவன் எந்த நிலையில இருந்தான்னா, அவன் ஒரு அடிமையா இருந்தவன், எகிப்துல குற்றவாளியா இருந்தவன். அடுத்து அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் அருவருப்பானவனா இருந்தான். ஏன்னா எபிரேயர்கள் அவர்கள் அருவருப்பானவர்கள் எகிப்தியர்கள். அது நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல பின்னாடி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை உட்கார வைக்கும்போது பக்கத்துல உட்கார வைக்காம தனியா போட்டிருப்பான்னு சொல்லி அப்ப சொல்லப்பட்டிருக்கோம். எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானார். ஆனால் ஆண்டவர் இந்த யோசேப்பை உயர்த்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனை ஆண்டவர் பிரபுக்களோடு அவனை உயர்ந்த இடத்துல ராஜாவுக்கு மேலாக கொண்டு போய் உட்கார வைக்கிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். அவன் ஒன்றே ஒன்று, ஆண்டவருக்கு பயந்தவனாக அவன் இருந்தான். ஆனால் அவன் அந்த உயர்வான இடத்துக்கு போறதுக்கு எந்த தகுதியும் இடத்துல கிடையாது. ஒரு ராஜா வீட்டுல பிறந்தவனா இல்ல, அல்லது ஒரு உயர் குலத்துல பிறந்தவனா அதுவும் இல்லை, அல்லது பயங்கரமான சாட்சி பெற்றவனா அப்படின்னா மக்கள் மத்தியில அந்த தேசத்தினுடைய அதிகாரத்துல மத்தியில் அதிகாரிகளின் மத்தியில் அவன் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்பட்டான். ஆனால் அப்படிப்பட்ட இந்த யோசேப்பை கர்த்தர் பலப்படுத்தினதுனாலே, மேன்மைப்படுத்தினதுனாலே அவன் உயர்ந்த இடத்தை போய் அவன் உட்காருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே வேதத்துல பாத்தீங்கன்னா அவன் சொல்லும்போது சொல்றான், அந்த ராஜா, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ஒரு ராஜா சொல்றாரு, சிங்காசனத்துல மட்டும்தான் இப்போ உன்னை விட நான் பெரிய ஆளு, மற்றபடி நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் கேட்டு இந்த ஜனங்கள் நடப்பாங்க. அப்படி ஒரு மகா பெரிய ஒரு உயர்வை ஆண்டவர் இந்த யோசேப்பு கொடுத்தார். இது நாளிலும் கூட நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு ஆண்டவரால் கூடும். நம்மை உயர்த்துவதற்கு எவராலும் ஆண்டவரால் கூடும். ஆகவே வசனம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும். ஆண்டுடைய கரத்தால அது ஆகும். நாம் நம்முடைய தகுதியினால் அல்ல, உலகம் பார்க்கிற தகுதியினால் அல்ல, தேவனால் நாம் உயர்த்தப்பட்டிருப்போம். தேவன் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆண்டுடைய வாக்கின்படி ஆண்டவர் சொன்னார், பூமியில சகல ஜனங்களுக்குள்ளும் நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு, நம்மை சிறந்திருக்கும்படி செய்வதற்கு, நம் தலை உயர்ந்திருக்கும்படி செய்வதற்கு, நாம் மேன்மை பெற்றவர்களாய் இருப்பதற்கு, நம்மை மேன்மைப்படுத்த தேவனால் கூடும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தரால் ஆகும்.
யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். ஒரு அடிமையாக விற்கப்பட்டவன், குற்றவாளியாக சிறையாக்கப்பட்டவன், எபிரேயனாய், அதாவது ஒரு அருவருக்கப்படத்தக்கவனாய் காணப்பட்டவன், இப்பொழுது அந்த அரண்மனைக்கே அதிகாரி அவன்தான். ராஜாவும் சொல்லுகிறார், சிங்காசனத்தில் மாத்திரம்தான் உனக்கு பெரியவன் நான், எல்லா ஜனங்களும் உனக்கு அடங்கி இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார், நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். அவர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதற்கு எந்த ஒரு உலகத்தினுடைய தகுதி அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே. ஆகவே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவர், மேன்மைப்படுத்த வல்லவர், உங்களை கீர்த்தியை புகழ்ச்சியுமாய் வைக்க வல்லவர். அவர் வைப்பார், அவர் ஆசீர்வதிப்பார்.